ஏற்பட்டது. மது, சூது போன்றவை மலிந்து காணப்பட்டன. இக்கொடிய வழக்கங்களிலிருந்து பாமர மக்களை திருத்த தூதர் ஒருவர் தேவைப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களிடம் உள்ள நற்பண்புகள் அனைத்தையும் கண்ணாத்தை ஒழுங்கை அமைய பெற்றிருந்தார்கள். நேரிய சிந்தனை, ஆழ்ந்த பார்வை, முன்னறிவு அனைத்தையும் கண்ணாத்தை பெற்றிருந்தார்கள். நபித்துவ பட்டம் கிடைக்கும் முன்னரே மிகுந்த நம்பிக்கையாளர் என்பதற்காக அல் அமீன் எனவும் மிகுந்த உண்மையாளர் என்பதற்காக அஸ்ஸாதிக் எனவும் அழைக்கப்பட்டார்கள். நபி அவர்களுக்கு 40 வயது நெருங்கிய சமயம் அவரது ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது. தினமும் மக்காவிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஹிரா குகைக்கு சென்றார்கள். அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டார்கள். சமுதாயம் கொண்டிருந்த இணை வைக்கும் கொள்கையையும் பலவீனங்களையும் அவரது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து அவனது மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்டது. வல்ல இறைவனிடமிருந்து தாம் கொண்டு வந்த நபித்துவத்தை அவர்களின் சொல், செயல், வழிகாட்டல், ஒழுக்க பண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள். தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள். இருளை விட்டு மக்களை ஒளியை நோக்கி அழைத்தார்கள். படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதரை முற்றிலுமாக திருத்தி படைப்பலனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள். நபி அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் என்பவரும் நபி அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களின் சொல், செயல் என்பவற்றை தன் வாழ்விலும் பின்பற்றி நடந்தார்கள். வழி மூலமாக நபி அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆன் அவர்களின் 40 வயது தொடக்கம் 63 வயது வரை சுமார் 23 ஆண்டுகள் கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டது. அருட்கொடையாருக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் விளங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதமும் இன்று வரைக்கும் துணையாய் நின்று இயங்கி வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளில் நாம் மறக்கவோ